ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக துவையல் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் புளி, வரமிளகாய், அப்புறம் தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. கருவேப்பிலை ஒரு கொத்து சும்மா போட்டால் போதும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு வானொலியில் ரெண்டுமே நான் ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்திருக்கேன். ஒரே அளவில் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும். இதை நம்ம எண்ணெய் விடாமல் நல்லா வறுக்கணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர மாதிரி வறுக்கணும். இங்கே பாருங்கள். அப்புறம் வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தனி தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் அதே வாணலியில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக. ஸோ நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் அதில் தக்காளி, நான் ஒரு தக்காளி முழுசாக எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். 2 தக்காளி, கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 2 தக்காளி எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, 3யும் சேர்த்து இப்படி நல்லா எண்ணெயில் வதங்கணும். பச்சை வாடை போகிற அளவுக்கு கருவேப்பிலையில் நல்லா பச்சை வாடை போகணும். இங்கே பாருங்கள், நல்ல எண்ணெயில் எப்படி வதங்கணும். இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் வதக்கி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைக்கணும். தண்ணி ரொம்ப அளவாக விட்டு அரைக்கணும். இந்த மாதிரி கெட்டி பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை சூடாக சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, அனைவருக்கும் நன்றி.